சென்னை தியாகராய நகரில் தீக்கிரையான சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை முழுமையாக இடிக்க தேவையான பணிகளை தீயணைப்புத் துறையினர் மேற்கொண்டுள்ளனர். ஜாக்கெட் என்ற நவீன இயந்திரத்தை பயன்படுத்தி 7 மாடி கட்டடமும் இடித்து தரைமட்டமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 7 மாடி கட்டடத்தின் பின்பகுதியில் நிலத்தடி நீர் தொட்டி அமைந்திருப்பதால் அங்கு கிரேன் போன்ற கனரக இயந்திரங்களை கொண்டு வருவது தரைதளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தீயணைப்புத் துறையினர் கருதுகின்றனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டட இடிபாடுகளை 10 அடி உயரம் வரை கொட்டி அதனை உயர்த்தும் முயற்சிகள் இரவு முழுவதும் நடைபெற்றன. இந்த பணிகள் முழுமையாக முடிந்தவுடன் ஜாக்கெட்டர் என்ற நவீன இயந்திரம் வாயிலாக 7 மாடி கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி நடைபெறும் வைர விழா கொண்டாட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், நாளை மதியம் 2:30 மணிக்கு ராகுல் காந்தி சென்னை வர இருப்பதாக தெரிவித்தார். வைர விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ராகுல் காந்தி கருணாநிதியை நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளதாகவும் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விழா நாளான 3ஆம் தேதி அன்று சென்னைக்கு வருகிறார்கள். மதியம் தனி விமானத்தின் மூலமாக மதியம் 2:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் திரு ராகுல் காந்தி வந்து இறங்குகிறார்கள். அன்று YMCA திடலில் நடக்கக்கூடிய அந்த வாழ்த்துரங்க கூட்டத்தில் பங்கேற்று கலைஞரை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்துகிறார். சென்னை தியாகராய நகர் சென்னை சில்க்ஸ் கட்டடத்தின் தீயை அணைக்க கொண்டுவரப்பட்ட ராட்சசி ஸ்கை லிப்ட் வாகனத்தை இயக்க முடியாமல் தீயணைப்பு அதிகாரிகள் திணறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிக உயர்ந்த கட்டடத்தில் ஏற்படும் தீயினை அணைக்க ஸ்கை லிப்ட் எனப்படும் மிக நீண்ட உயரத்திற்கு செல்லக்கூடிய வாகனம் சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த வாகனத்தை எவ்வாறு உபயோகிப்பது என்பது தீயணைப்பு துறையினருக்கு தெரியவில்லை. சுமார் 12 மணி நேரம் கழித்து அந்த வாகனத்தை தயாரித்த நிறுவன ஊழியர் வரவழைக்கப்பட்டு அவருடைய உதவியுடன் வாகனம் இயக்கப்பட்டது. இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக அம்மானி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரன் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திஹார் சிறையில் அடைக்கப்பட்ட அவரின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது. அப்போது இரட்டை இலை விவகாரத்தில் லஞ்சம் பெற முயன்ற தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யார் என்று டெல்லி காவல்துறை இதுவரை அடையாளம் காட்டவில்லை என நீதிபதி பூனம் சௌத்ரி கேள்வி எழுப்பினார். தினகரன் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் நிலையில் அவர் எங்கும் தப்பி செல்ல மாட்டார் என கருதுவதாகவும் நீதிபதி ஜாமீன் வழங்கும் போது கருத்து தெரிவித்தார். அதிமுக அம்மானி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதன் மூலம் நியாயத்தின் கதவுகள் திறந்திருப்பதாக அந்த அணியின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் கருத்து தெரிவித்துள்ளார். நியாயத்தின் கதவுகளும் நீதியின் வாசல்களும் டிடிவி தினகரனுக்காக இன்றைக்கு திறந்திருக்கிறது. அவர் விடுதலையாகி வருவது உலகெங்கும் வாழக்கூடிய உரிமை சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடிய தமிழர்களுக்கு தித்திப்பான செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் கைதின் மூலம் ஒடுக்கிவிடலாம் என்று கருதியவர்களுடைய கனவில் இன்றைக்கு கல் விழுந்திருக்கிறது. வல்லாதிக்கத்தினுடைய ஆரக்கால்கள் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றன. நியாயமும் நீதியும் எப்போதும் வெல்லும். தமிழகத்தில் 2 மாதத்தில் மீண்டும் தேர்தல் நடைபெறும் என்றும் அதற்கு பிறகு ஜெயலலிதா விரும்பிய ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள், உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக நாகப்பட்டினத்தில் OPS அணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தற்போது தமிழகத்தில் நடைபெறுவது சசிகலாவின் பினாமி ஆட்சி என்றும் தற்போது நடக்கும் ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடிக்கும் என்றும் அதிமுகவின் 2 அணிகளும் இணைவது சாத்தியமில்லை என்றும் பன்னீர்செல்வம் அப்போது குறிப்பிட்டார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பினாமி ஆட்சியாளர்கள்
செவிடன் காதியில் ஊதிய சங்காக நம்முடைய அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு இணைவோம் இணைவோம் இணைந்து கொண்டே இருப்போம் இணைந்து கொண்டே இருப்போம் என்று பொய்யை மையாக்கி எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. சென்னை சில்க்ஸ் தீ விபத்து போன்று தமிழகத்தில் இனி விபத்துகள் நடைபெறா வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தீ விபத்து நடைபெற்ற பொழுது தமிழக அரசின் மெத்தன போக்கினால் ராட்சச கிரேன் உரிய நேரத்தில் வரவில்லை என்றும் தீயணைப்பு வாகனங்களில் தேவையான அளவிற்கு தண்ணீரும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து மேற்படி நாசவேலைக்கு காரணம் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் 21 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் ஜி ஸ்டாலின், டி அசோக்குமார், ஆர் பாண்டியராஜன், சி ஷியாமலா தேவி உள்ளிட்ட 21 பேருக்கு இந்த பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிபியின் பரிந்துரையை ஏற்று தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பதவி உயர்வு அளிக்கப்பட்டவர்கள் மீது ஏதேனும் புகார்கள் இருந்தால் 2 மாதத்திற்குள் தங்களது கவனத்திற்கு கொண்டு வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக குரல் கொடுக்காத தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒரு அடிமை போல் சேவகம் செய்து வருவதாக திராவிடர் கழக தலைவர் வீரமணி விமர்சித்துள்ளார். மாடுகளை இறைச்சிக்காக விற்கக்கூடாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பங்கேற்று மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, 2019ஆம் ஆண்டு வரவுள்ள பொதுத் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மாட்டிறைச்சி தடை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அடிமை போல் தமிழக அரசு சேவகம் செய்வதாகவும் அவர் விமர்சித்தார். பெரோஸ்பூர் என்ற ஊரில் அங்கே விஸ்வ இந்து பரிஷத்து அமைப்பு, பஜ்ரங் தள் இவர்கள் சேர்த்து இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற ஏடுகளில் தமிழ்நாட்டில் அடித்தவர்களை பாராட்டுகிறோம், அவர்களை எதிர்த்தவர்களை, மாட்டுக்கறி விருந்துக்காரர்களை கொலைவெறி தாக்குதலோடு செய்ததை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இனிமேல் பசுமாட்டை கொல்லுவதற்காக இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அவர்களையே குத்தி கிழிப்போம் என்றெல்லாம் வன்முறை தூண்டக்கூடிய வெளிப்படையான பேச்சை பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு மத்திய அரசும் அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேச மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இங்கே உள்ள ஒரு மாநில அரசு முழுக்க ஒரு அடிமை அரசாக இருந்து கொண்டு மத்திய அரசுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாக, மாட்டை விட கேவலமாக மனிதனை மதிக்கக்கூடியதாக இருப்பதையும் கண்டிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது முடிவல்ல, தொடக்கம். பில்லூர் வனப்பகுதியில் யானை தாக்கியதில் 2 காவல்துறையினர் மற்றும் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர் ஆகியோர் காயமடைந்தனர். தமிழக கேரள எல்லையில் மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டையில் நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பில்லூர் அருகே கொல்லூர் புதூர் காட்டுப்பகுதியில் 7 நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் 2 வேட்டை தடுப்பு காவலர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது புதர் மறைவில் இருந்த ஒற்றை காட்டு யானை இவர்களை துரத்திக் கொண்டு ஓடி வந்தது. இதில் 2 காவல்துறையினர் கீழே விழுந்து காயமடைந்தனர். காவலர் மணி என்பவரை யானை தூக்கி எறிந்ததில் படுகாயமடைந்தார். உடனடியாக காயமடைந்த அனைவரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் அருகே குடியிருப்பு பகுதியில் மூடப்பட்ட மதுக்கடை மீண்டும் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அருகே அண்ணா நகரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதியதாக மதுக்கடை அமைக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பை அடுத்து டாஸ்மாக் நிர்வாகம் மதுபான கடை அமைக்கப்படாது என தெரிவித்து கடையை அகற்றியது. இந்த நிலையில் அதே பகுதியில் மூடப்பட்ட மதுக்கடையை டாஸ்மாக் நிர்வாகத்தினர் மீண்டும் திறந்துள்ளனர். இதனையடுத்து அந்த கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாமக்கல் துரையூர் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் வட்டாட்சியர் ராஜகோபாலன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் மதுக்கடை வராது என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.
தமிழின உணர்வுடன் போராடுபவர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் மூலம் அரசு மிரட்டுவது நல்லதல்ல என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியை வைகோ நேரில் சென்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பு காவல் சட்டம், விசா தடா சட்டம் மற்றும் கொடா சட்டம் போன்றவை ஜனநாயகத்தின் குரல் வளையை நெறிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் விதிமுறை மீறி கட்டப்பட்ட ஏராளமான கட்டடங்களை அகற்றும் முயற்சியின் பணியில் இருக்கும் நீதிபதிகளை பயன்படுத்த வேண்டும் என்றார். உணர்வு மட்டுமல்ல, மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கான குரல் கொடுப்பவர்களையும் மிரட்டுவதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டால் உங்களை கைது செய்வது மட்டுமல்ல, பிணையில் வர முடியாதவாறு நாங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே நாங்கள் சிறையில் அடைப்போம் என்று மிரட்டுவதற்காக, அச்சுறுத்துவதற்காக இந்த முறையை கையாள ஆரம்பித்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. 200 ஆண்டுகள் பழமையான திருப்பதி கங்கை அம்மன் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள பழைய வாணியம்பாடி தேவஸ்தானம் பகுதியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான திருப்பதி கங்கை அம்மன் ஆலயத்தில் 4 நாட்களாக திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று திருப்பதி கங்கை அம்மன் சிலையை வீதி வீதியாக ஊர்வலம் எடுத்து பாலாற்றங்கரையில் உள்ள கோவிலில் வைக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்து ஆடுகளை பலி கொடுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பசுவதை தடுப்புச் சட்டத்தின் மூலம் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். 3 ஆண்டுகள் கடந்தும் நதிநீர் இணைப்பு செயல்படுத்தப்படவில்லை என்றும் அப்போது அவர் கூறினார். திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வர வேண்டும், செயல்பாடுகள் வேகமாக இருக்க வேண்டும். அதற்கான அறிகுறிகள் தென்படாத போது தமிழக அரசு முடங்கியிருக்கிறது என்று மக்கள் உணரும் பொழுது இவர்கள் சொல்லுகின்ற அரசு சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்குள்ளே நிதிகளை பெறுவதற்காக, திட்டங்களை பெறுவதற்காக நாங்கள் உருவாடுகிறோம் என்று சொல்லுவது சந்தேகத்தை விளைவிக்கிறது. சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் காதுகளை அறுத்து 5 சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பியோடிய ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் பெரியார் நகரைச் சேர்ந்த சுலோச்சனா இரவு காட்சிற்காக வீட்டின் பின்பக்க கதவை திறந்து வைத்து தனியாக படுத்திருந்தார். அப்போது வீட்டின் பின்பக்க வாசல் வழியாக வந்த மர்ம நபர் வீட்டில் புகுந்து சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் சுலோச்சனாவின் கழுத்தை நெரித்து அணிந்திருந்த நகைகளை பறித்துள்ளார். பின்னர் சுலோச்சனா காதணிகளை தர மறுத்ததால் காதுகளை அறுத்து நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். சம்பவம் குறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசின் பினாமி அரசாக தமிழக அரசு செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்திருக்கிறார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரதிய ஜனதா கட்சி அரசு எந்த சாதனைகளையும் செய்யாத நிலையில் மக்களை திசை திருப்பவே மாட்டிறைச்சி தடையை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மௌனம் காப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர், மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் போன்ற பல்வேறு முதலமைச்சர்களும் இது மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்துகிறார்கள். போராட்டங்களும் நடைபெறுகின்றன. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையை நான் இன்னும் முழுமையாக படிக்கவில்லை, படித்துவிட்டு கருத்து சொல்கிறேன் என தெரிவித்தவர் இன்று வரையில் கருத்து தெரிவிக்கவில்லை. தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிலை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். விருதுநகரைச் சேர்ந்த முதியவர் உறவினர்கள் தன்னிடம் அபகரித்த சொத்துக்களை மீட்டுத்தர வலியுறுத்தி ஊராக பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தி வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விஸ்வநாத்தம் புதூரைச் சேர்ந்தவர் செல்லச்சாமி. இவர் சிறு வயதில் இருக்கும் போதே இவரது சொத்துக்களை இவரது உறவினர்கள் மோசடி செய்து அபகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த 12 ஆண்டுகளாக விருதுநகர் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அனைத்து துறை அலுவலகங்கள் மற்றும் முதல்வர் தனிப்பிரிவில் மனு கொடுத்துள்ளார். நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அரசு துறை அலுவலகங்களுக்கு தான் அனுப்பிய மனுக்களை மாலையாக அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தி வருகிறார். பூர்வீக சொத்தையும் மோசடி வேலை பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு 12 வருஷமாக ஒரு 500 மனுவுக்கு மேலே நானும் ஹைகோர்ட்டு, கலெக்டர், எஸ்பி எல்லாத்துக்குமே மனு கொடுத்துட்டேன். எந்த ஆக்ஷன், எந்த நடவடிக்கையும் இல்லை.
இப்போ நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊராக பிச்சை எடுத்து எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு முன்னாடி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா அரசின் முடிவை பொறுத்தே கம்யூனிஸ்ட் கட்சி தனது முடிவை அறிவிக்கும் என்று பிரகாஷ் காரத் தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கோவை காந்திபுரம் வந்தார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு அளித்த அவர் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து அனைத்து கட்சியை கூட்டி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் பிரகாஷ் காரத் தெரிவித்தார். We have been saying that demonetization has adversely affected all economic activity. Even this fall in the growth rate, I think, is an underestimate. The adverse impact on the economy, on jobs, is going to be felt in the coming days first. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய நில அளவை உதவி பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கோவை துப்பம்பட்டியில் வசிக்கும் தாமோதரன் என்பவர் தமது நிலத்தை அளக்க கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் நில அளவை உதவி பொறியாளர் விஜய் பத்மநாபனை அணுகியுள்ளார். அதற்கு 1500 ரூபாய் லஞ்சம் தருமாறு விஜய் பத்மநாபன் கேட்டுள்ளார். அப்போது நிலத்தை இழந்தவுடன் பணம் தருவதாக தாமோதரன் தெரிவித்துள்ளார். பின்னர் தாமோதரனிடமிருந்து பணம் வாங்கிய போது விஜய் பத்மநாபன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து விஜய் பத்மநாபன் அலுவலகத்தில் 3 மணி நேரம் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். திருச்சியில் 3 யானை தந்தங்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தவரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஸ்ரீரங்கம் மேலூரைச் சேர்ந்த கருப்பண்ணன் என்பவரின் வீட்டில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது வீட்டில் 3 காட்டு யானை தந்தங்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கருப்பண்ணனின் மகன் பிரபு கடத்தல் தொழில் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வனத்துறை அதிகாரிகள் பிரபுவை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினர். பிரபுவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைத்து சிறையில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதன் எதிரொலியாக நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. நேற்று முன்தினம் கேரளாவில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழையின் எதிரொலியாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் பிரதான அணைகளுக்கு வரும் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 17 அடியில் இருந்து 19 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் அருகே ONGCக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் அருகே கருப்பூரில் விளைநிலங்களில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணியினை ONGC நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதனை கண்டித்து அந்த பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி குழாய் ஏற்றி வந்த 2 வாகனங்களில் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ONGC நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்த வழக்கில் அடியக்கமங்கலம் பகுதியை சேர்ந்த 10 பேர் மீது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். செங்கம் மண்மலை பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் சாலையை சீரமைத்து கொடுத்தார். செங்கம் அடுத்த மண்மலை பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்ததால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று செங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிரி தனது சொந்த செலவில் JCB இயந்திரம் மூலம் மண்ணால் பள்ளங்களை மூடி சாலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் அந்த பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த சாலை இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது. கேட்டால் மத்திய அரசு மாநில அரசுக்கும் இருக்கின்ற முரண்பாடால் இந்த சாலை பணி நிறுத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். நான் தினமும் இந்த சாலையில் சில அந்த பகுதி மக்கள் விபத்து தினமும் ஏற்படாததால் உடனடி தீர்வாக இருக்கின்ற இந்த வண்டியின் மூலமாக இதை நிரப்பினுக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இது உடனடியாக இந்த சாலையை போட்டு தரும். பாக்கு தயாரிப்பில் ரசாயன பொருட்கள் பயன்படுத்தியதாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திரவங்கள், பவுடர்கள் மற்றும் பாக்குகளை உணவு பாதுகாப்பு மருந்து நியமன அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே காட்டூர் பகுதியில் 8க்கும் மேற்பட்ட பாக்கு தயாரிக்கும் குடோன்கள் உள்ளன. இங்கு ரசாயன திரவங்கள், பவுடர்கள் ஆகியவற்றை கொண்டு பாக்கு தயாரிப்பதாக உணவு பாதுகாப்பு மற்றும்
மருந்து நியமன அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனால் வாய், தொண்டை, குடல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் 9 பாக்கு குடோன்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் ரசாயன கலவைகளை கைப்பற்றினர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிய ஆய்வுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். 8-9 குடோனை நம்ம ஆய்வு பண்ணதில் இதில் கலர் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறது தெரிய வந்தது. அதுக்காக நாங்கள் ஆய்வுக்குள்ள சாம்பிள் எடுத்துருக்கிறோம். இந்த சாம்பிள் ஆய்வகத்துக்கு அனுப்பி அதிலிருந்து வர ரிசல்ட் படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இது எதுக்காகனா மக்களுக்கு பொதுவாக அந்த வாய் புற்றுநோய் வருது, நிறைய அதிகமாக வருது. இந்த பாக்குறனால வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு இடையே வன்முறை மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க திரைப்படங்களே காரணம் என்று இந்திய குழந்தைகள் நலச்சங்க பொதுச் செயலாளர் கிரிஜா தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் நல காவலர்களுக்கான பயிற்சி முகாம் யுனிசெஃப் தொண்டு நிறுவனம் சார்பில் சேலத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய குழந்தைகள் நலச்சங்க பொதுச் செயலாளர் கிரிஜா குமார் பாபு மற்றும் சமூக ஆர்வலர் ஆண்ட்ரூ ஜேசுராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய கிரிஜா, குழந்தைகள் விரும்பி பார்க்கும் சினிமா துறையில் சமூக சீர்திருத்தம் கொண்ட கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹீரோ ஒரு சின்ன பெண்ணை, பள்ளிக்கூடம் போகிற பெண்ணை பின்தொடர்றாரு, பாட்டு பாடுறாரு, ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு காமிக்கும் போது அது இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைங்க கிட்ட வந்துடுது. ஆனால் இது உண்மையில சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு குற்ற செயல். அதனால் சினிமா கண்டிப்பாக மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. இல்லைன்னு அது மாத்திரம்தான் காரணம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. திருப்பதி அருகே வனப்பகுதியில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி அருகே உள்ள ஹரிதா காலனி பகுதியில் செம்மரம் கடத்துவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு செம்மர கடத்தல் பிரிவு SI விஜய் மற்றும் வன காப்பாளர் நாகராஜ் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பகுதியில் 5க்கும் மேற்பட்டோர் மூட்டைகளை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடிக்க முயன்ற போது 4 பேர் தப்பியோடிய நிலையில் ஒருவரை பிடித்து விசாரித்தனர். அவர் பெயர் கண்ணன் என்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்தது. மேலும் 2 நாட்களாக வனப்பகுதியில் 11 பேர் தங்கி செம்பரம் வெட்டியதாக அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உரிய அங்கீகாரமின்றி கடந்த 3 வருடங்களாக CBSE பாடத்திட்டத்தில் செயல்பட்டு வந்த தனியார் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக வந்த புகாரை அடுத்து சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி, RDO சுந்தரமூர்த்தி, மானாமதுரை DSP சங்கர், மானாமதுரை தாசில்தார் உமா உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று பள்ளி நடத்துவதற்கு உரிய சான்றுகள் குறித்து விசாரணை நடத்தினர். இதில் அரசு அங்கீகாரம் தொடர்பாக எந்த ஆவணங்களும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திடம் இல்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து முதன்மை கல்வி அலுவலர் தனியார் பள்ளியை மூடி சீல் வைக்குமாறு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தொடர் போராட்டத்தால் டாஸ்மாக் கடையை முன்பக்கமாக மூடிவிட்டு பின்புறமாக மதுபானங்கள் விற்பனை செய்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறிஞ்சிப்பாடி அடுத்த சத்திரம் பகுதியில் இயங்கி வந்த 2 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து டாஸ்மாக் கடைகளை முன்பக்கம் மூடிவிட்டு பின்பக்கமாக ஊழியர்கள் மது விற்பனை செய்து வந்தனர். இதனை கண்டித்து கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் சத்திரம் குளஞ்சாவடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் ஜான்சிராணி 15 நாட்களில் கடைகளை மூடுவதாக பொதுமக்களிடம் உறுதி கூறினார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இத்துடன் வைகை செய்தி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.